Hello guys and வணக்கம் இது உங்கள் பர்வேஷ் கேமிங் நாம உங்க பர்வேஷ் மொமஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபே பண்ணலையா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணால் பார்க்க ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருடைய மொபைல்லையுமே ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ என்ன ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அந்த ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸை தீர்க்க தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு 7 செமையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ வாங்க கைஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸ் நீக்கிறதுக்கான முதல் ட்ரிக் என்ன அப்படின்னா, ரேமை ஃப்ரீ பண்ணுறது. ஸோ உங்களுடைய மொபைலில் 85% யூஸ்டு 90% யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதனால தான் வந்து ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸே வர்றது. ஸோ ரேம் எப்படி ஃப்ரீ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைலில் பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு தேவையே இல்லாத ஆப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் ரேம் ஃப்ரீ ஆகிறதோட உங்கள் மொபைல் ரொம்பவே ஸ்மூத்தாகவே ரன் ஆகும். நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, லைவ் வால்பேப்பர்ஸை அவாய்ட் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்சா லைவ் வால்பேப்பர் தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கிறதுனால உங்கள் பேட்ரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகிறதோட அதே சமயத்தில் உங்கள் ஃபோனுக்கு அந்த ப்ராசஸரால் கிடைக்கிற ஃபுல் ஸ்பீடு கிடைக்காது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் ஹீட் ஆகும். ஸோ ப்ராசஸர் ஹீட் ஆனால் என்ன ஆகும், மொபைல் ஹேங் ஆகும். ஸோ இதுதான் வந்து லைவ் வால்பேப்பர் வச்சா நடக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவ் வால்பேப்பர்ஸை தவிர்க்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சாதாரண வால்பேப்பரை யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கக்கூடிய மூணாவது ட்ரிக்கு என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இன்டர்னல் மெமரியை ஃப்ரீ பண்ணுறது. ஸோ இன்டர்னல் மெமரி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் ஹேங் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்டர்னல் மெமரியில் தேவையே இல்லாத ஃபோல்டரு, வீடியோ, ஆடியோ, ஏபிகேன்னு இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் மெமரி ஃப்ரீ ஆகிறதோட உங்கள் மொபைலில் ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய நாலாவது ட்ரிக்கு என்ன அப்படின்னா, மல்டி டாஸ்கிங்ஸை அவாய்ட் பண்ணுறது. ஸோ மல்டி டாஸ்கிங்னா வேறு ஒன்றும் இல்லை நண்பா, ஒரே நேரத்தில் வெவ்வேறு ஆப்பை யூஸ் பண்ணுறது தான் மல்டி டாஸ்கிங். ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்புக்கும் ஃபுல் ஸ்பீட் தராமல் இந்த ஆப்புக்கும் ஃபுல் ஸ்பீட் பண்ணாமல் திணறும். ஸோ இப்படி திணறதுனால மொபைல் ஹேங் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் மொபைல் ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய 5th ட்ரிக் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃபேக் ஆப்ஸ் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ண பாருங்கள். ஸோ ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான ஃபேக் ஆப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி வைரஸ், பேட்டரி சேவர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இது இருக்குது. ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் தேவையே இல்லாமல் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறதோட உங்கள் மொபைலில் ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ உங்கள் மொபைலில் ஸ்லோ டவுன் பண்ணுறதுனால உங்கள் மொபைல் ஹேங் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்டி வைரஸ், பேட்டரி சேவர் ஆப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் மொபைல் ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய 6th ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்கள் மொபைலில் சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் எது கொடுப்பாங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் ஏதாச்சும் பக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமேட்டு ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமேட்டு ஹீட்டிங் இஷ்யூவோ இல்லை கேமரா இஷ்யூவோ இருந்துச்சுன்னா வச்சு சரி பண்ணுறதுக்கு தான் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் தருவாங்க. ஸோ இவ்வளோ எம்பி இருக்குது ப்ரோ, ஏற்றி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து நீங்கள் உங்கள் மொபைலை அப்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய லாஸ்ட் 7th ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் தேவையே இல்லாத அன்வான்ட் ஆப்ஸ், அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஏதாச்சும் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய மொபைலில் அதை டெலீட் பண்ண பாருங்கள். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஸ்டோரேஜை ஃபுல் பண்ணுறதோட தேவையே இல்லாமல் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் மொபைல் ஒரு 10 ஆப்ஸ் கிட்டத்தட்ட இருந்துச்சுனாவே உங்கள் மொபைல் ஹேங் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவையே இல்லாத அன்வான்ட் ஆப்ஸ் ஏதாச்சும் உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ் ஃப்ரீ ஆகிறதோட உங்கள் மொபைல் ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட எந்த இணையத்தில் தரவேனா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசுனா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஸோ இன்னும் என்ன இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பர்வேஷ். Bye guys.